அப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை ஏன் லான்ச் பண்ணாங்க அப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா மார்க்கெட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் எந்த இடத்துல ஃபிட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான விஷயமா தான் இருக்கு. இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லப்போனா ஏற்கனவே தலைவன் இருக்கான். OnePlus 50 இந்த வருஷத்துல இவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா அப்போடைய 5 சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே பொதுவா கேமரா சென்ட்ரிக்கா இருக்கும். ஆனா இங்க கேமராவும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கு. இருங்க எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துடலாம். அப்போது AI ஃபோன் Find X9 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹேசல் பிளாக் கொலாபரேஷன், ஸோ அதையும் பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் உள்ள யூசர் மேனுவல் இருக்குது. நல்ல குவாலிட்டி சிலிகான் கேஸ். Find X9 ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. Type A to Type C கேபிள், 80 வாட் சூப்பர் ஹோப் ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே இருக்குது. ஸோ தேவையான எல்லாமே பாக்ஸில் இருக்குது. விலை 12GB 256GB மாடல் 74,999 ரூபா. அதே என்கிட்ட இருக்கு இல்லையா 16GB 512GB வேரியன்ட் 84,999 ரூபா. ஸோ இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறது பஸ்தா இல்லை வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போவுமே 5 சீரீஸ் அப்படின்னு சொன்னாவே கேமரா மாடல் சர்க்குலராக இருக்கும். இந்த வாட்டி டிசைனை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஸ்பெரிக்கல் கேமரா மாடிலோட வருது. பேக் பேனல் ஃப்ளாட் கிளாஸ் பேக், ஒரு மெட்டாலிக் மேக்ஸ் ஃபினிஷ் அப்படிங்கிறதுனால டச் அண்ட் ஃபீல் ப்ரீமியமாக இருக்குது. அதை மேட்ச் பண்ணுற மாதிரி மெட்டல் ஃப்ரேம், அலுமினியம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால கையில் ஹோல்ட் பண்ணும்போது கிரிப் நல்லா இருக்கு. பிக் பேட்டரியாக இருந்தால் ஸ்லீக்காக இருக்குது. வெறும் 7.9 mm திக்னஸ் தான். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே நல்லா பண்ணியிருக்காங்க. 203 கிராம்ஸ் தான். ரெண்டு கலர்ஸுமே சட்டிலாக பார்க்கறதுக்கு கிளாஸியாக இருக்குது. இங்கே டியூரபிலிட்டியும் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணலாம். IP66, 68, 69 ரேட்டிங்கோட டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட், ஹை ப்ரெஷர் ஹை டெம்பரேச்சர் வாட்டரையும் இது வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி டியூரபிளாக கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன அட்வான்டேஜ்? கீழே தூக்கி போடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதெல்லாம் பண்ணாதீங்க. இவ்வளோ காசு கொடுத்து வாங்கிட்டேன். ஏன்னா தூக்கி போட்டு ஓடுறதுனா வாரண்ட்டி எல்லாம் கிடையாது. இதில் வாட்டர் ஃபோட்டோகிராஃபி இருக்குது. IP68, 69 ரேட்டிங் இருக்கிற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி. ஸோ தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் ரைட் சைடில் வால்யூம் அப் அண்ட் டவுன், பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. கீழே சிம் ஸ்லாட், 2 மைக் இருக்குது. டாக்ஸி கோட், ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் OnePlus மாதிரி இதுலேயும் அலர்ட் ஸ்லைடர் இல்லாமல் இப்போ ஸ்னாப் கீ கொடுத்துருக்காங்க. மேலே IR பிளாஸ்டர் மட்டும்தான் இருக்குது. செகண்டரி மைக் எங்கே அப்படின்னு தேடுறீங்களா? அது இயர்பீஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. டிஸ்பிளே இந்த ஸ்மார்ட் ஃபோன் 1.5K AMOLED பேனலோட வருது. இது கூட 120 Hz ஆக்டிவ் ரெஃப்ரெஷ் ரேட் வருது. அது OnePlus 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 165 Hz. இதில் LTPO அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷனில் தான் இருக்குது. இதில் LTPO வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் இல்லை. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் கார்னிங் Gorilla Glass 7i கொடுத்துருக்காங்க. அதோட HDR10+ டால்பி விஷன் சப்போர்ட் இருக்கிறதுனால நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் மூவிஸ் பார்க்குறீங்க அப்படின்னா வைப்ரண்ட்டாக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டுமே நல்லா இருக்குது. பெசஸ்மே ஸ்லிம்மாக ஈவனாக இருக்கிறதுனால வியூவிங் ஆங்கிளும் நல்லா இருக்குது. பிரைட்டாகவும் இருக்குது. நான் அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போது இப்போ வெதர் உங்களுக்கு தெரியும், ரொம்ப வெயில் இல்லை, இருந்தாலும் தெளிவாக நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் 5X8 4500 நெட்ஸ் இருந்தது. இதில் 3600 நெட்ஸ் தான் பிரைட்னஸ். ஸோ இங்கே டிஸ்பிளேல காம்ப்ரமைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ், அதான் நெட்ஸ் குறைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் LTPO பேங்கிள் கிடையாது. இருந்தாலும் ஓவரால் டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. கேமரா பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சலுக்கு, சோனியுடைய LYT-808 சென்சார், கூடவே 50 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், இது JN5 சென்சார். பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமராவும் 50 மெகா பிக்சல், இது LYT-600 சென்சார். இது கூடவே 2 மெகா பிக்சலுக்கு மல்டி ஸ்பெக்ட்ரல் லென்ஸ் இருக்குது. 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா. இதுவும் சோனியுடைய IMX615 சென்சார். இங்கே கேமரா UI பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது. டியூவல் வியூ, டெக்ஸ்ட் ஸ்கேனர் இருக்குது. மாஸ்டர் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ப்ரோ மோட். இங்கே கேமராவில் 2 விஷயம் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று ஹேசல்பிளாடுடைய கலர் சைட்ஸ், இன்னொன்று ஒப்போவுடைய இன்ஹவுஸ் ஃபோட்டோகிராஃபி சொல்யூஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. லூமோ இமேஜ் இன்ஜின், இது 2 யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு அவுட்புட் வரும். சும்மா சொல்லக்கூடாது, டே லைட் ஷார்ட்ஸ் எல்லாமே எக்ஸலண்ட்டாக இருந்தது. உங்களுக்கு கலர்ஸாக இருக்கட்டும், டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், எங்கேயுமே ஓவர் சேச்சுரேட்டட் இல்லை, ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணலை. டீட்டெயில்ஸ் எல்லாம் ஆன் பாயிண்ட் இருந்தது. கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், எல்லாமே அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. என்னுடைய ஸ்கின் டோன், ஸ்கின் டெக்ஸ்சர் எல்லாமே ரொம்பவே நேச்சுரல் சைடில் இருந்தது. அல்ட்ரா வைட் அவுட்புட் நீங்களே பார்க்கலாம். டைனமிக் ரேஞ்ச் நல்லாயிருக்கு. டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்னர்ஸ்லேருந்து சென்டர் வரைக்கும் நல்லாவே உங்களுக்கு அவுட்புட் கொண்டு வந்திருக்கு. அதோட 3x பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ லென்ஸ், நீங்கள் 30x மேலேயும் நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹேசல்பிளாடுடைய கலர் சயின்ஸ் அண்ட் இவங்களுடைய இமேஜ் டியூனிங்
ரெண்டுமே வந்து நீங்கள் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. போர்ட்ரேட் ஷாட்ஸ் 1x 2x 3x மோட்ஸில் எல்லாமே வந்து பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் எட்ஜ் டிடெக்ஷன் எல்லாமே நல்லா இருந்தது. மேக்ரோ ஷாட்ஸ் அல்ட்ரா வைட்லையும் எடுத்துக்கலாம், பட் மெயின் கேமராவில் நீங்கள் எடுக்கும்போது டீட்டெயில்ஸ் நல்லாவே இருக்குது. லோ லைட் ஃபோட்டோகிராஃபி ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே நீங்கள் ஒரு வேளை 5x8 யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரியல் டிஃப்ரென்ஸ் தெரியும். அவுட்புட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நாய்ஸ் ஆல்மோஸ்ட் இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டீட்டெயில்ஸுமே நல்லாயிருக்கு நைட் மோடில். அதோட 32 மெகா பிக்சல் செல்ஃபிலையும் ஷார்ட்ஸ் நீங்களே பார்க்கலாம். ஸ்கின் டோனாக இருக்கட்டும், டெக்ஸ்சர் எல்லாமே மெயின்டைன் பண்ணியிருக்கு. கலர்ஸுமே நேச்சுரல் சைடில் இருக்கிறது நல்லாயிருக்கு. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட், இமேஜ் டியூனிங் எல்லாமே நல்லாயிருக்கு செல்ஃபிலையும். வீடியோகிராஃபி ரியர் சைடில் 4K 120 FPS வரைக்கும் நீங்கள் வந்து ஷூட் பண்ண முடியும். ஸ்டேபிளாக இருக்குது, கலர்ஸ் நல்லா இருக்குது. எல்லா கேமராஸ்லையும் டால்பி விஷன் HDR வீடியோ ரெக்கார்டிங் இருக்கிறதுனால நீங்கள் ஜூம் பண்ணி எடுத்தாலுமே டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது. நான் எடுக்கும்போது வந்து புயல் அப்படிங்கிறதுனால சென்னையில் ரொம்ப வெயில் கூட இல்லை, இருந்தாலுமே கலர்ஸ் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஃப்ரண்ட் கேமராலையும் உங்களுக்கு 4K 60 FPS வரைக்கும் ஸ்டேபிளாக ரெக்கார்ட் பண்ண முடியுது வீடியோஸ். போர்ட்ரேட் வீடியோஸும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியும், ஃப்ரண்ட் ரியர் ரெண்டு இதுலையுமே. பட் 4K 30 FPS தான் போர்ட்ரேட் வீடியோ சப்போர்ட் பண்ணும். அதுலேயுமே அவுட்புட் நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்ட் நீங்களே பார்க்கலாம், நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா தானே இருக்கு. அப்போ கேமராவில் என்ன குறை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ப்ரைஸுக்கு டெலி மேக்ரோ கொடுத்துருந்தா வந்து ஒரு கம்ப்ளீட் கேமரா சென்ட்ரிக்காக இருந்திருக்கும். பயோமெட்ரிக்ஸ்க்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. ஃபைனலாக அல்ட்ராசானிக் சென்சார் அப்படிங்கிறதுனால குவிக்காக அன்லாக் ஆகுது. ஸ்னாப் கீ அலர்ட் ஸ்லைடருக்கு பதிலாக, பட் அலர்ட் ஸ்லைடர் மாதிரி இதுலையுமே ரிங், வைப்ரேட், சைலண்ட் மோட் எது வேணுமோ செட் பண்ணிக்கலாம். இது கூடவே கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸுமே இவங்க கொடுத்துருக்காங்க. கேமரா, டிரான்ஸ்லேஷன், ஃப்ளாஷ் லைட், மைண்ட் ஸ்பேஸும் நீங்கள் லான்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மைண்ட் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஏற்கனவே சர்ச் பண்ணது இல்லைனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கீங்க, ஏதாவது கான்டெக்ட்ஸ் எழுதி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஆன்ஸ்க்ரீன் இன்ஃபர்மேஷனை AI சர்ச் மூலயமா தேடி உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் இருக்கா, இல்லை புக்கிங் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது லிஸ்ட் அவுட் பண்ணணுமோ எல்லாமே அது பார்த்துக்கும். இது கூகுள் ஜெமினாயோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கிறதுனால இன்ஃபர்மேஷன் அங்கேருந்து எடுத்துக்கும். பெர்ஃபார்மன்ஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் MediaTek Dimensity 9500 வருது. இது 3 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப். கிளாக் ஸ்பீட் 4.21 GHz. இது ரொம்பவே பவர்ஃபுல் சிப் அப்படிங்கிறதுனால வந்து இதில் சில அட்வான்ஸ்ட் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பர் கூலிங் சேம்பர் கம்ப்ளீட்டாக ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. புதுசாக ஹை பெர்ஃபார்மன்ஸ் தெர்மல் ஜெல் கிராஃபைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை 0.02 mmக்கு வந்து ஒரு மெஷ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெஷ் ஃபைபர் மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இது பவர்ஃபுல் சிப். ஹீட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவே வந்து கவரேஜ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இருந்தாலுமே வந்து நீங்கள் கேமரா அதிக நேரம் யூஸ் பண்ணும்போது, கேம் அதிக நேரம் விளையாடும் போது வந்து உங்களுக்கு சூடாகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஸ்டில் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. நான் பெஞ்ச் மார்க்ஸ் நீங்களே பார்க்கலாம். கிட்ட ஸ்கோர் பண்ணியிருக்கு. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீடுமே நல்லா இருக்கு. கேமிங்கும் BGMI HDR எக்ஸ்ட்ரீம் செட்டிங்கில் தான் விளையாடணும். கேம் பிளே நல்லாவே இருந்தது. ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. கென்ஷன் இம்பேக்டும் விளையாடணும், அதுலேயுமே வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் எதுவுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணலை. பட் OnePlus 15 விளையாடிட்டு இதில் விளையாடும் போது அந்த 165 ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆட்-ஆனாக இருந்தது. அதில் பேட்டரி, பிக் பேட்டரி 7025 mAh. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80 வாட் சூப்பர் குக் சார்ஜர் கொடுத்துருந்தாங்க. இதில் சார்ஜ் பண்ணும்போது வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 1.5 hour 1 hour 20 minutes கிட்ட ஆச்சு ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஒன்ஸ் சார்ஜ் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணப்போ வந்து பேட்டரி ஆப்டிமைசேஷன் நல்லாவே இருந்தது. ஃபுல் டே நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காகவே யூஸ் பண்ணோம். அப்போவே 7 ஹார்ஸ்க்கு மேலே இருந்தது. நீங்கள் அதிகமாக கேம் விளையாட மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக 1.5 hours மேலே யூஸ் பண்ணலாம். இது கூடவே 50 வாட் ஏர்வோப் வயர்லெஸ் மேக்னெட்டிக் சார்ஜிங் இருக்குது. அதோட 10 வாட் வயர்லெஸ் ரிவர்ஸ் சார்ஜிங்கும் இதை சப்போர்ட் பண்ணும். நெட்வொர்க் எப்போ மாதிரி ஜியோ சிம் கார்டு தான். 5G நல்லாவே ஒர்க் பண்ணிச்சு. 5G பேஸ் தாராளமாக கொடுத்துருக்காங்க. 5G கனெக்டிவிட்டியுமே நல்லா இருந்தது. 4G யூஸ் பண்ணுறீங்கன்னா 4G கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட்டுமே இருக்குது. கால் குவாலிட்டி நல்லாவே இருந்தது. கிளியர் வாய்ஸ் ஃபீச்சர் இருக்கிறதுனால வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடுது. கால் ரெக்கார்டிங்கும் எதிராளுக்கு அனௌன்ஸ்மெண்ட் போகாமல் கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறதை வந்து டிரான்ஸ்லேட்டும் பண்ணிக்கலாம். AI டிரான்ஸ்லேட், AI கால் அசிஸ்டன்ட்டும் இருக்குது. சார் வேல்யூவும் நார்மலாக இருக்கு. கூடவே NFC சப்போர்ட்டும் இருக்குது. இதில் ஆடியோ, ஸ்டீரியோ, ஸ்பீக்கர்ஸ் ஹை வால்யூம் வச்சு பார்த்து அப்போ கூட வந்து உங்களுக்கு இந்த கரகரன் அப்படிலாம் சத்தம் இல்லாமல் லவுடாக இருக்குது, கிளியராக இருக்குது. இயர்ஃபோன்ஸில் கேட்குறீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்குது. சாஃப்ட்வேர் அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16
5 வருஷத்துக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட், 6 வருஷத்துக்கு செக்யூரிட்டி அப்டேட்டோட வருது. கலர் ஓஎஸ்ல யூஐ அதாவது அனிமேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. ஆனா ப்ளோட்வே தேவையில்லாத ஆப்ஸ் எக்கச்சக்கமா ப்ரீ இன்ஸ்டாலா இருக்கு. ஹாட் ஆப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ எதெல்லாம் வேண்டாமோ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பிளாக் பண்ணிக்கோங்க. அப்போதான் யூஐ உங்களுக்கு கிளீனா இருக்கும். மற்ற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இதுலயும் உங்களுக்கு ஏஐ ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஏஐ ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. ஏஐ ரைட்டர் நோட்ஸ் எல்லாம் நீங்க வந்து ஸ்கிரிப்டிங் பண்ணிக்கிறதுக்கு. கேலரியிலுமே ஏஐ எடிட்டர்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏஐ எரேசர் இருக்கு. பேக்ரவுண்ட்ல ஏதாவது எரேஸ் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஏஐ போர்ட்ரேட் க்ளோ இருக்கு, என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஏஐ பர்ஃபெக்ட் ஷாட், என்ஹான்ஸ் கிளாரிட்டி, ஃபோட்டோஸை என்ஹான்ஸ் பண்ணிக்கிறதுக்கு 4Kக்கு அன்பிளர் ஆப்ஷனும் இருக்கு. ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏதாவது இருந்தாலுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் கட் கொடுத்துருக்காங்க, வீடியோ எடிட்டிங் பண்ணிக்கலாம். 4Kல எக்ஸ்போர்ட் பண்ணலாம் எடிட்டிங் பண்ணதை. ஸோ அப்போ ஃபைண்ட் X9 ப்ரைஸ் ஓவர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு கேமராஸ் நல்லா கொடுத்துருக்காங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஸ்மூத்தாக இருக்குது, பேட்டரி லைஃப்மே நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அதோட டிஸ்பிளே 1.5K AMOLED பேனலில் மூவிஸ் எல்லாம் வாட்ச் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்கு. இங்கே என்ன குறை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல LTPO கொடுத்துருக்கலாம். கேமரா சென்ட்ரிக் அப்படிங்கும்போது ஒரு டெலி மேக்ரோ கொடுத்துருந்தா இன்னுமே கம்ப்ளீட்டாக இருந்திருக்கும் ஸ்மார்ட் ஃபோன். இருந்தாலுமே யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்பேக்ட், அதே சமயத்தில் பிக் பேட்டரியோட ஒரு கேமரா சென்ட்ரிக் ஃப்ளாக்ஷிப் வேணும் அப்படிங்கிறவங்க இதை பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்கன்னா சாம்சங்குடைய S26 சீரிஸ் லைனப் வரப்போகுது. ஸோ அதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணிட்டும் இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஃபைண்ட் X9 நீங்கள் வாங்குவீங்களா? உங்கள் ஒப்பீனியன் என்ன கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஜெய் ஹிந்த்.